ஹலோ கைஸ், வெல்கம் டு வேலு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியெல்லாம் நர்சரியில் எப்படி பதியம் பண்ணி எடுக்கிறாங்கன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நர்சரியில் ரோஜா செடியெல்லாம் எப்படி பதியம் பண்ணி எடுக்கிறாங்கன்றதை பற்றி பார்த்தீங்கன்னா, நர்சரியில் ஆல்ரெடி வளர்ந்துருக்கிற ரோஜா செடியில் இருக்கிற குச்சிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அந்த குச்சிகள்லாம் ஒரு கவரில் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குச்சியில் இருக்கிறது அப்படியே பூக்கள் பூக்காம தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து கொடி மட்டும் தான் வளர்ந்துட்டுருக்கும். அந்த கொடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன கலர்கள் தேவைப்படுதுன்றதை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கலர்களில் இருக்கிற குச்சிகளை, அதாவது எந்தெந்த கலர் இப்போ மஞ்சள், அந்த ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்குதுன்னா அந்தந்த கலரில் இருக்க குச்சியை ஃபுல்லாகவே கட் பண்ணி வந்துடுவாங்க. கட் பண்ணி வந்த பிறகு ரோஜா செடியில் ஆல்ரெடி நட்டு வச்சு வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அதோட வச்சு இதை வந்து ஒட்டு கட்டிடுவாங்க. ஒட்டு கட்டின பிறகு ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி வளர்த்த பிறகு அதுக்கப்புறம் அதுவும் அந்த ஒட்டுலேருந்து வளரக்கூடிய செடி மட்டும் தான் நமக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அதாவது வேர் செடியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம வேர் வச்ச உடனே அதில் டைரெக்டாக அந்த கலர்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இதுவே ஒட்டு செடியாக இருந்தால், நான் சொல்கிறது பூராமே ஒட்டு செடியாக இருந்தால் அதுக்கப்புறம் வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மாதம் கழிச்சு வளருதுன்னா அது உடனே பெரிய பூக்கள் பூக்காம தான் இருக்கும். அதனால் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து மண் பெரிய அளவில் போடும்போது தான் உங்களுக்கு பூக்கள் பெரிய அளவில் பூக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து அதுக்கடுத்து மண்ணை வந்து அதிக அளவு ஆக்கணுன்றதுனால அதுக்கடுத்து உள்ள பெரிய பையில் போட்டு வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்கும்போது தான் உங்களுக்கு துளிர்கள் அதிக விட ஆரம்பிச்சிடும். அதாவது மண் சத்து எவ்வளோ அதிகம் இருக்கவே தான் உங்களுக்கு துளிர்களும் பூக்களுமே அதிகமாக வரவே ஆரம்பிக்கும். நர்சரியில் ஃபஸ்ட்டு விஷயம், தண்ணி வந்து காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி 2 நேரம் கண்டிப்பாக ஊற்றிடுவாங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈரம் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகாமல் இருக்கும். அதாவது ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிட்டால் கூட முட்டுக்கள் வாட தொடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தண்ணி ஊற்றினாலும் அது தெளிய வைக்கவே முடியாது. அதனால் வந்து ஓரளவுக்கு ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரோஜா செடியினுடைய இலை ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இலை லைட்டாக வாட ஆரம்பிச்சிருச்சுன்னா திருப்பி அந்த தெளிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன தண்ணி ஊற்றினாலும் திருப்பி வரவே வராது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈரம் இருக்கிற மாதிரியே பார்த்து தண்ணி ஊற்றிக்கங்க. அதாவது ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுறாதீங்க. அதே மாதிரி தண்ணியுமே கூட நிறைய ஊற்றிடக்கூடாது. நிறைய ஊற்றும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியினுடைய வேர்கள் ஃபுல்லாகவே அழுக தொடங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளும் காய ஆரம்பிச்சிடும். அதனால் ரோஜா செடியில் ஈரம் இருக்கிற மாதிரியே பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. அதுக்காண்டி ஃபுல்லாகவும் ட்ரை ஆக விட்டுறாதீங்க. ரோஜா செடிக்கு உரம் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் டிஏபி வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம வந்து 15 நாளைக்கு ஒருக்கா கொடுக்குறோம். அவங்க வாரத்துக்கு ஒருக்கா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க ரோஜா செடியை அதிக அளவில் உற்பத்தி பண்ண முடியும். அதனால் வந்து பூக்களுமே பெரிய அளவில் இருக்கும். இப்போ நம்ம ஆர்கானிக் முறையில் கொடுக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க டிஏபி தான் கொடுப்பாங்க. டிஏபி பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தண்ணியெல்லாம் கரெக்டான ப்ராப்பராக ஊற்றிடுவாங்க. அதனால் வந்து ரோஜா செடிக்கு ஒரு ஃபால்ட்டும் வராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி டிஏபி நீங்கள் எப்பயும் போலவே 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியை வந்து நம்ம கட் பண்ணி விடுறது முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பூக்கள் பூத்த பிறகு நிறைய பேர் கட் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்படி கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ரோஜா செடிகள் பூக்காமலே திரும்பி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்கெங்கன பூக்கள் எடுக்கிறோமோ அந்த மாதிரி பூக்களை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடணும். பூக்களை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த துளிர்கள் ஃபுல்லாகவே வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து பூக்களை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற ரோஜா செடியில் இருக்க துளிர்கள் ஃபுல்லாகவே ஆல்ரெடி பூக்கள் இருந்து கட் பண்ணியிருக்கிற இடம் தான். அதாவது உங்களுக்கு துளிர்கள் ஃபுல்லாகவே வீடியோவில் தெரியும். இவ்வளோ துளிர்கள் இருக்குதுன்ற அந்த இடத்துல பூக்கள் ஆல்ரெடி இருந்தது தான். அதை கட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு துளிர்களுமே அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ரோஜா செடி ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பூக்களை பூராமல் கட் பண்ணிட்டாங்க. இது நெக்ஸ்ட்டு வந்த பூக்கள் பூராமே நம்ம உரம் கொடுக்கும்போது துளிர்கள் ஃபுல்லாகவே வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து பூக்களுடைய அளவும் இலையினுடைய ஃப்ரெஷ்னஸும் கிடைக்கணும்னா நம்ம வந்து மருந்து ஏதாவது அடிச்சாகணும். அதாவது இந்த மருந்து அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு இல்லை. நம்ம ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் மருந்தும் வளர்ச்சி மருந்தும் கண்டிப்பாக வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். அதாவது இதுவுமே ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா, அதுக்கு கம்மியாக வந்து ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல. அதாவது 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தாலே போதும். மழைக்காலமாக இருந்தால் 10 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ரோஜா செடிகள் துளிர்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ரோஜா செடியினுடைய பேர் வந்து சேஞ்சிங் ஃப்ளவர், அதை வந்து சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது ரோஜா செடி ஃபஸ்ட்டு பூக்கும்போது ஃபஸ்ட்டு எல்லோ கலர் மட்டும்தான் இருக்கும். இதவே நாள் பட டார்க் ஆரஞ்சு கலரில் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு பூத்த பூக்கள் ஃபுல்லாகவே எல்லோ தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆரஞ்சில் மாறிடும். இது பூ கட் பண்ண விட்டால் மட்டும் நம்ம எல்லோவிலே கட் பண்ணிட்டோம்னா எல்லோவோட முடிஞ்சிடும். அதாவது நாள் பட உங்களுக்கு கலர் டார்க் ஆகிக்கிட்டே போகும். இப்போ வீடியோவில் தெரிகிற ரோஜா செடி அப்படி ஆப்போசிட்டு, இது வந்து ஒயிட் பிங்க்கு. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் பூக்கும். அதாவது இதுவுமே நாளாகவே உங்களுக்கு டார்க் ரோஸ் கலரில் மாறிட்டுருக்கும். இப்போ ரோஜா செடி பார்த்துட்டு இருக்கிற ரோஜா செடி ஃபுல்லாகவே தொட்டியில் வைக்கல, ஃபுல்லாகவே கவரில் தான் வச்சுருக்காங்க. அதாவது சேல்ஸ் ஆக வேண்டியதுக்காண்டி கவரில் வச்சுருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து 20 இன்ச் பேக்கில் வச்சுருக்குறாங்க. 20 இன்ச் பைனாலே உங்களுக்கே தெரியும். அதாவது 20 கிலோ பிடிக்கும் இந்த மண் வந்து. அந்த மாதிரி பையில் வைக்கும்போது மண் சத்து அதிகம் இருக்கவே உங்களுக்கு பூக்களுமே அதிக அளவில் இருக்கும். இல்லைனா நம்ம என்ன உரம் மருந்து கொடுத்தாலுமே பூக்களுடைய அளவும் அதாவது துளிர்களுமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மண் அதிகமான வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் அதோடைய பூக்களுமே துளிர்களுமே வர ஆரம்பிக்கும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் ரோஜா செடியை கண்டிப்பாக துளிர்கள் வர வைக்க முடியும். அதாவது ரோஜா செடியை மழை காலமாக இருந்தால் அதை வந்து வலைக்கடியில் இந்த மாதிரி வைக்கவே கூடாது. அப்படி வைக்கும்போது ரோஜா செடியினுடைய இலை மட்டும் வளர ஆரம்பிச்சிடும். அதை வந்து பூக்கள் பூக்காமல் ரோஜா செடி உயரமாக மட்டும் வளர ஆரம்பிக்கும். அதனால் வந்து மழை காலமாக இருந்தால் ரோஜா செடியை முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. வெயில் பட்டால் தான் உங்களுக்கு பூக்களுமே பெரிய அளவில் இருக்கும். இது மெயினான விஷயம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சா தான் உங்களுக்கு பூக்கள் பெரிய அளவில் இருக்கும். நர்சரியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடியை மட்டும் ஓப்பன்லாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து வெயில் காலம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் சன்லைட் அதை வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம வலைக்கடியில் வச்சுருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு மழை காலமாக இருந்தால் ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு சூரிய ஒளி படும்போது உங்களுக்கு பூக்கள் அதை வந்து டார்க்காக ஒரு செடி பூக்காமல் இருந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் தான் வச்சுருப்பாங்க. டார்க் கலராக வராமல் லைட் கலராக பூக்க ஆரம்பிச்சிடும் வலைக்கடியில் வைக்கும்போது. சன்லைட் படாமல் இருக்கும்போது ரோஜா செடி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியினுடைய இலைகள் ஃபுல்லாகவே கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் குச்சி மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் அதிகமாகவும் படுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் ரோஜா செடியை கண்டிப்பாக பூக்கள் பூக்க வைக்க முடியும். அதாவது நிறைய பேருக்கு பூக்கள் பூக்காமலும் துளிர்கள் எடுக்காமே இருக்குது. இதெல்லாம் சரியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும், துளிர்களும் விட ஆரம்பிச்சிடும்.